ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். விடுதலை நாள் குறித்த ஆலோசனை கூட்டம். பிரெஞ்சு இந்திய மக்கள் நல இயக்க நிர்வாகிகள் பங்கேற்பு. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற கூட்டம். பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அளித்த புகார்களுக்கு உடனடி தீர்வு. பல்கலைக்கழக மாணவர்கள் கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். இந்திய மாணவர் சங்கத்தினர் பலர் பங்கேற்பு. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணம். போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட இருப்பதையொட்டி பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. நவம்பர் 1ஆம் தேதி புதுவை அரசு சார்பில் புதுவை விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைய வாக்கெடுப்பு நடந்த கீழூரில் உள்ள நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். நிலையில் புதுவை விடுதலை நாளையொட்டி பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் மூத்த தலைவர் நடேசன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சதாசிவ ரெட்டியார் வரவேற்புரையாற்றினார். கீழூர் ரங்கநாதன், உதயகுமாரி, பிரேமா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இயக்கத்தின் தலைவர் சிவராஜ் சிறப்புரையாற்றினார். மேலும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசனை கேட்டறிந்தார். அத்தோடு புதுவை விடுதலை நாள் விழாவில் பங்கேற்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி விடுதலை நாள் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உங்களுக்கு பாதுகாப்பு தான் நான் இருக்கேன். இன்னைக்கு நவம்பர் 1 வாங்கிட்டோம், 7 ஆகஸ்ட் 16 வாங்கிட்டோம். சிபாத் பண்ணலாம் அப்படின்னு அவர் வாயால் சொன்னார். அப்ப தலைவர் சொன்னார்னா 3600 ரூபாய்க்கு சொல்றார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் 27 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் பெரியகடை காவல் நிலையத்தில் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுதி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு புகார்கள் அளித்தனர். அதேபோல் தவளக்குப்பத்தில் காவல் கண்காணிப்பாளர் செல்வம், கோரிமேட்டில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம், திருக்கனூரில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையிலும் போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பான புகார்கள் கொடுக்கப்பட்டன. இதேபோல் காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் அந்தந்த காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் மன்றத்தில் 22 பெண்கள் உட்பட 139 பேர் பங்கேற்றனர். இதில் 37 புகார்கள் பெறப்பட்டன. இதில் 27 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய மாணவர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாருக்குள்ளான பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கைதான புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் அவர்களின் கைதை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய மாணவர் சங்கம், ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாணவர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் கண்டன உரையாற்றினார். ஜனநாயக மாதர் சங்க முனியம்மாள், இளவரசி, மாதர் சங்க உறுப்பினர்கள், ஜனநாயக வாலிபர் சங்க மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த், மாணவர் சங்க உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். பாலியல் குற்றத்தை பாதுகாக்காதே பாதுகாக்காதே நடவடிக்கை எடுத்திடு, உடனடியாக உரிய விசாரணை என்று சொல்லி போராட்டம் மாணவர் சங்கம் சார்பினிலே
வாலிப சங்கம் சார்பினிலே புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணி தொடக்கி வைத்தார். இந்த நடைபயணத்தில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். பிங்க் ரிப்பனை கையில் ஏந்திய பங்கேற்பாளர்கள் மார்பக புற்றுநோயை தடுக்கலாம், விழிப்புணர்வே ஆயுள் என்ற கருத்தை மக்களிடம் பரப்பினர். நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் தாமோதர குமாரன் பேசுகையில், மார்பக புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் காணும் முக்கியத்துவம், தானே தன்னை சுய பரிசோதனை செய்வது மற்றும் அவ்வாறு துரிதமாக கண்டறிதல் மூலம் நோயை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்து விளக்கினார். மேலும் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம்களின் தேவையை வலியுறுத்தினார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வி ஹேவ் டு யூஸ் இட். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ணுறது கிடையாது. பாண்டிச்சேரியில் இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு அந்த டாப்லெட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஃபார் எல்லாமே ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு இதுக்கு ஒரு 28 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டாப்லெட் அந்த டூயிங் வெரி வெல், நல்லாவே இருக்காங்க. ஈவன் கேன்சர் வந்த பேருக்கும் கொடுத்துருக்கோம். புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையொட்டி அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாள் பக்தர்கள் விரதம் கடைபிடிப்பார்கள். குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வார்கள். இந்த ஆண்டின் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்று பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. புதுவையில் உள்ள அனைத்து பெருமாள் கோவில்களிலும் அதிகாலை நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காந்தி வீதி பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி காராமணிக்குப்பம் புவன்கிரே வீதியில் அமைந்துள்ள சுந்தரராஜ பெருமாளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி படைப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் சார்பில் கலைமாமணி விஜயலட்சுமியின் மௌனம் பேசும் சொற்கள் என்ற புதிய பாக்கள் மற்றும் தும்மல் போட்ட யானை என்னும் சிறுவர் கதைகள் என்று 2 நூல் வெளியீட்டு விழா முல்லை நகர் மூவேந்தர் தெருவில் உள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளன கட்டடத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவிற்கு கலைமாமணி படைப்பாளர் ஆறுசெல்வம் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். ஏசுரோனி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து நெறியாளுகை செய்தார். படைப்பாளர் ராஜா ரூசோ வரவேற்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா அரங்கம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் துறை துணை ஆணையர் படைப்பாளர் சந்திரகுமாரன் மற்றும் கல்வித்துறையின் முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் ஆகியோர் நூல் வெளியிட்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் நூலின் முதற்படியை நூலகர் வெங்கடாச்சலபதி பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து நூல் ஆய்வரங்கம், வாழ்த்து பாவரங்கம், பாராட்டரங்கம் மற்றும் நூலாசிரியரை சிறப்பரங்கம், நாடக அரங்கம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இறுதியாக கலைமாமணி விஜயலட்சுமி ஏற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் துணை செயலாளர் கார்த்திகேயன் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கத்தின் படைப்பாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் தீயணைப்பு துறையில் எஞ்சியுள்ள காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் வழங்கினார். புதுச்சேரியில் தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள 58 தீயணைப்பு வீரர், 12 தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பணியிடங்கள் உடல் தகுதி எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் தீயணைப்பு வீரர்கள் 49 பேருக்கும் தீயணைப்பு வாகன ஓட்டர்கள் 10 பேருக்கும் பணியாணை கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் காலியாக உள்ள 3 தீயணைப்பு வீரர்கள், 2 தீயணைப்பு வாகன ஓட்டிகளுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் மேட்டுப்பாளையம், பிரியதர்ஷினி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் 13/10/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை 110 கீழ் 22 கிலோவோல்ட் குருமாம்பேட் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர உபகரணங்கள் அளவு திருத்த பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால்
வரும் 13/10/2025 திங்கட்கிழமை காலை 9 மணியிலிருந்து நண்பகல் 1 மணி வரை மேட்டுப்பாளையம் ட்ரக் முனையம் அரிநமோ நகர் ஒரு பகுதி, பிரியதர்ஷினி நகர், ராஜா அண்ணாமலை நகர், என்ஆர் ராஜு நகர், சிவாஜி நகர், காமராஜ் நகர், குரு நகர், பல் மருத்துவக் கல்லூரி, புதுப்பேட் ஒரு பகுதி, ராஜாஜி நகர், லாஸ்பேட் ஒரு பகுதி, நெருப்புக்குழி, நாவர்குளம், டாக்டர் அன்னிபெசன் நகர், கணபதி நகர், சின்னக்கண்ணு நகர், அன்னை நகர், மோதிலால் நகர், அகத்தியர் நகர், வாசன் நகர், பொதிகை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், செவாலியர் சீனிவாசன் நகர், தில்லைக்கண்ணு அம்மா நகர், அசோக் நகர், லாஸ்பேட் அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், ஔவை நகர் ஒரு பகுதி, சாந்தி நகர், வள்ளலார் நகர், கலைவாணி நகர், ஆனந்தா நகர், வரதராஜ பிள்ளை நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர், இடையன்சாவடி ரோடு, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் உட்பட அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,465 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,870 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். விடுதலை நாள் குறித்த ஆலோசனை கூட்டம், பிரெஞ்சு இந்திய மக்கள் நல இயக்க நிர்வாகிகள் பங்கேற்பு. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்ற கூட்டம், பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அளித்த புகார்களுக்கு உடனடி தீர்வு. பல்கலைக்கழக மாணவர்கள் கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், இந்திய மாணவர் சங்கத்தினர் பலர் பங்கேற்பு. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபயணம், போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி